பெரிய ஹான்ஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை கூலியாட்கள் அல்லது பண்ணையடிமைகள் பலர் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமம் பண்ணை பிரபுவுக்கு சொந்தமானது. மேலும் அந்த அடிமைகள் அவருக்காக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. அவர்கள் விடியற்காலை முதல் மாலை வரை வேலை செய்தனர். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கவில்லை. ஏனெனில் அவர்களின் பிரபு கண்டிப்பான எஜமானாக இருந்தாலும் அவர் கொடூரமானவர் அல்ல. அவர்களுக்கு நிறைய சாப்பிட கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒருபோதும் பட்டினியாக இருக்கவில்லை. அவர்கள் அணிய நல்ல ஆடைகள் இல்லை. ஆனால் அவர்கள் கிழிந்த ஆடைகளிலும் இருக்கவில்லை. பின்னர் ஒரு நாள் அவர்களின் பிரபு இறந்துவிட்டார். அவருக்கு பதிலாக ஒரு புதிய பண்ணை பிரபு அவர்களின் எஜமானாக வந்தார். இந்த புதிய பிரபு கடுமையாகவும் கொடூரமாகவும் இருந்தார். அனைத்து அடிமைகளும் முன்பை விட 10 மடங்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. அவர்கள் எப்போதும் சோர்வாகவும் குளிராகவும் பசியாகவும் இருந்தனர். மேலும் மிகவும் சோகமாக மாறினர். அந்த கிராமத்தில் ஹான்ஸ் என்ற இளைஞன் வசித்தான். அவன் உயரமானவன், பொன்னிற முடி கொண்டவன், அகலமான தோள்களுடன் ஒரு எருதை போல வலிமையானவன். ஆனால் அவன் மிகவும் சோம்பேறி. தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வேலை செய்ததாக அவனுக்கு தெரியாது. அறுவடை காலம் வந்தபோது பண்ணையடிமைகள் தங்கள் புதிய பிரபுக்காக மிகவும் கடினமாக உழைத்ததால் அவர்களால் தங்கள் சொந்த பயிர்களை அறுவடை செய்ய நேரம் கிடைக்கவில்லை. ஹான்ஸ் சும்மா ஒரு மரத்தினடியில் உட்கார்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் அவர்களால் அதை தாங்க முடியவில்லை. நீ வேலையில் உதவவில்லை என்றால் இந்த குளிர்காலத்தில் நீ பட்டினி கிடக்க நேரிடும் என்று அவர்கள் சொன்னார்கள். நீ நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் 6 பேருக்கு போதுமான உணவை சாப்பிடுகிறாய். அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஹான்ஸ் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான். ஏன் நீங்கள் என்னிடம் முன்பே கேட்கவில்லை? உங்கள் போரடிப்பதற்கு உதவ நான் மகிழ்ச்சியடைவேன். ஹான்ஸ் 2 சிறிய மரங்களை தரையில் இருந்து பிடுங்கி ஒன்றாக கட்டி அவற்றை தானியத்தை போரடிக்க கழிகளாக பயன்படுத்தினான். விரைவிலேயே அந்த வேலை முடிந்தது. இதை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். நிச்சயமாக பண்ணையடிமைகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் பிரபுவும் அவரது ஆட்களும் கவலைப்பட்டனர். இந்த பெரிய ஹான்ஸ் அந்த தானியத்தை போரடித்தது போல எங்களையும் போரடிக்க முடிவு செய்தால் அவனை தடுக்க நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவன் மிகவும் வலிமையானவன், சக்தி வாய்ந்தவன். அவன் எந்த தீங்கும் செய்வதற்கு முன் நாம் அவனிடமிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். பிரபுவின் பண்ணையை பார்த்து கொண்டிருந்த பெய்லிஃப் ஒரு திட்டம் வைத்திருந்தான். ஆற்றில் பெரிய பாறைகள் விழுந்து அடைபட்டிருந்த ஒரு இடத்தை அகற்ற ஆற்றில் மேலே செல்லுமாறு அவன் பெரிய ஹான்ஸை கேட்டான். ஹான்ஸ் அவ்வாறு செய்யச் சென்றபோது பெய்லிஃபும் அவனது ஆட்களும் பின்தொடர்ந்தனர். ஹான்ஸ் நீரோடையின் நடுவில் இருக்கும் வரை அவர்கள் காத்திருந்து பின்னர் அவனை கொல்லும் நம்பிக்கையில் பெரிய பாறைகளை அவன் மீது வீசத் தொடங்கினார்கள். அவன் வெறுமனே கற்களை தட்டிவிட்டு பெய்லிஃப் என்ன செய்கிறான் என்பதை உணராமல், நான் இதுவரை பார்த்ததில் இவைதான் மிகப்பெரிய ஆலங்கட்டிகள் என்று கூறினான். மனம் தளராத பெய்லிஃப் ஒரு பெரிய ஆலைக்கல்லை வரவழைத்து ஹான்ஸ் மீது வீசினான். ஹான்ஸ் அதை பிடித்து அதன் நடுவில் தலையை நுழைத்து எனது அழகான புதிய காலருக்காக நன்றி என்று கூறினான். இன்னும் கனமான ஏதாவது நமக்கு தேவை என்று கோபமான பெய்லிஃப் கட்டளையிட்டு 3 ஆண்கள் தூக்க வேண்டிய ஒரு பெரிய இரும்பு மணியை வரவழைத்தான். இருப்பினும் அவனும் அவனது ஆட்களும் அதை ஹான்ஸ் மீது வீசியபோது அந்த பையன் அதையும் பிடித்து அது ஒருவித தொப்பி என்று நினைத்தான். பெய்லிஃப் மிகவும் கவலையடைந்தவராக பண்ணை பிரபுவிடம் திரும்பிச் சென்றான். நாம் இந்த பையனை சீக்கிரம் அகற்றவில்லை என்றால் என்று அவன் சொன்னான். யாரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். பிரபு ஒரு நிமிடம் கடினமாக யோசித்து பின்னர் ஹான்ஸை வரவழைத்து, ஹான்ஸ், எனக்கு திடீரென பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சாத்தான் பெரிய தங்க மூட்டைகளை வைத்திருப்பதாகவும் அதில் ஒரு பலமான மனிதன் மட்டுமே எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பணம் இருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். நீ நரகத்திற்கு சென்று ஒரு மூட்டையை தருமாறு சாத்தானிடம் கேள். நீ திரும்பி வரும்போது உனக்கு அதில் ஒரு பங்கு கிடைக்கும் என்று கூறினான். ஹான்ஸ் புறப்பட்டு சென்று இறுதியில் நரகத்திற்கு இட்டுச் செல்லும் நீண்ட இருண்ட பாதையை கண்டுபிடித்தான். அவன் ஒரு பழைய இரும்பு கதவுக்கு வந்து அதை மிகவும் வேகமாக தட்டினான். அது அவனுக்கு முன்னால் விழுந்தது. அதன் மீது அடியெடுத்து வைத்து 1000 தீப்பிழம்புகளால் ஒளியூட்டப்பட்ட ஒரு பெரிய மண்டபத்திற்குள் வந்தான். இந்த சத்தம் அனைத்தும் சாத்தான் என்ன தவறு என்று பார்க்க ஓடிவரச் செய்தது. தங்கம் வேண்டும் என்று ஹான்ஸ் அவனிடம் சொன்னபோது சாத்தான் மிகவும் கோபமடைந்து ஹான்ஸை வெளியேற்ற முயற்சித்தான். ஆனால் பெரிய ஹான்ஸ் அவனை தாக்கியதில் அவனது பற்கள் அனைத்தும் கடகடவென ஆடியது மற்றும் அவனது வால் துடித்தது. சாத்தான் உடனடியாக விட்டுவிட்டான். நான் உன்னுடன் ஒரு பந்தயம் கட்டுகிறேன் என்று அவன் சொன்னான். நீ என்னுடன் 3 பந்தயங்களில் வெற்றி பெற்றால் நீ உன் தங்கத்தை பெறலாம். இல்லையென்றால் உன் ஆத்மா என்னுடையது. ஹான்ஸ் ஒப்புக்கொண்டான். சாத்தான் ஒரு வேட்டை கொம்பை எடுத்து அதை தன் உதடுகளுக்கு அருகில் வைத்தான். அவன் அதில் அப்படி ஒரு ஊது ஊதினான். அது நரகத்தின் 1000 தீப்பிழம்புகளில் 7ஐ அணைத்தது. பிறகு ஹான்ஸின் முறை வந்தது.
அவனது ஊதல் சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. 100 தீப்பிழம்புகள் அணைவதைக் கண்டு சாத்தான் திகைப்புடன் பார்த்தான். பின்னர் சாத்தான் ஒரு அடுப்பு அளவுக்கு பெரிய ஒரு பாறையை எடுத்து மண்டபத்தின் குறுக்கே தூக்கி எறிந்தான். உன்னால் அதை வெல்ல முடியாது என்று அவன் நம்பிக்கையுடன் சொன்னான். எனினும் ஹான்ஸால் முடிந்தது. அவன் அந்த பாறையை ஒரு பழக்கேக் போல எடுத்து அதை லேசாக கையிலிருந்து கைக்கு வீச ஆரம்பித்தான். நான் பூமிக்கு திரும்பிச் சென்று கூரையை வலுப்படுத்த சில ஓக் மரங்களை பிடுங்கி வரும் வரை 1 நிமிடம் காத்திரு என்று ஹான் சொன்னான். அது விழுவதை நான் விரும்பவில்லை. சாத்தான் இப்போது பயத்தில் நடுங்கினான். இனிமேல் செல்ல வேண்டாம் என்று அவன் கெஞ்சினான். நீ வென்றுவிட்டாய், நீ வென்றுவிட்டாய். அவன் ஹான்ஸுக்கு தங்க மூட்டையை கொடுத்தான். ஹான்ஸ் அதை தன் பிரபுவிடம் கொண்டு சென்றான். பிரபு ஆச்சரியப்பட்டார். ஹான்ஸை மீண்டும் பார்ப்பேன் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நீ சிறப்பாகச் செய்திருக்கிறாய் என்று அவர் தந்திரமாகச் சொன்னார். வந்து எங்களுடன் கொண்டாடு. பானங்கள் ஹான்ஸை தூங்க வைக்கத் தொடங்கும் வரை பிரபுவும் அவரது ஆட்களும் காத்திருந்தனர். கடைசியில் அவன் தனது நாற்காலியில் இருந்து நழுவி தூங்கிவிட்டான். இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கிராம பிரபு சொன்னார். அவனை முற்றத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவனை சுற்றி புதர்ச்செடிகள் மற்றும் மரக்கட்டைகளை போட்டு தீ வைப்போம். பெரிய ஹான்ஸை நிரந்தரமாக அகற்றலாம். இருப்பினும் தீ மூட்டப்பட்ட சிறிது நேரத்திலேயே தீப்பிழம்புகளின் வெப்பம் ஹான்ஸை மீண்டும் எழுப்பியது. பிரபுவும் அவரது ஆட்களும் சிரிப்பதைக் கண்டபோது அவனுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் குதித்து தீப்பிழம்புகளிலிருந்து வெளியே வந்தான். தரையில் இருந்து முழுமையாக பிடுங்கி எடுத்த 2 மரங்களை பிடித்து அவற்றை போரடிக்கும் கழிகள் போல் சுழற்றினான். இவற்றைக் கொண்டு அவன் தானியத்தை போரடிப்பதைப் போலவே பிரபுவையும் அவரது ஆட்களையும் தாக்கினான். அதுதான் அவர்கள் அனைவருக்கும் முடிவு. ஹான்ஸ் தங்க மூட்டையை திரும்ப எடுத்துக்கொண்டு தன் கிராமத்திற்கு திரும்பினான். கிராம மக்கள் அவனைப் பற்றி கேள்விப்பட்டபோது ஹான்ஸ் புதிய பண்ணை பிரபுவாக இருக்க வேண்டும் என்று உடனடியாக வாக்களித்தனர். அவன் மிகவும் கனிவானவனாகவும் நல்லெண்ணம் கொண்டவனாகவும் இருந்ததால் அவர்களுக்கு இதைவிட சிறந்த ஒருவர் கிடைத்திருக்க முடியாது. மேலும் கிராமத்திற்கு மீண்டும் அமைதி திரும்பியது. பேராசை இல்லாத வலிமை நீதியை கொண்டு வருகிறது. தூய்மையான இதயத்தால் வழிநடத்தப்படும்போது வலிமையான கரங்களாலும் நல்லது செய்ய முடியும். சோம்பேறி ஹான்ஸ் பெரிய ஹான்ஸாக மாறினான். தனது மக்களின் பாதுகாவலன் உண்மையான சக்தி இரக்கத்திலும் தைரியத்திலும் உள்ளது என்பதை நிரூபித்தான்.